الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون وقال تعالى يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه وقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோக்கமில்லாத மனிதனும் குர்ஆன் காட்டும் வழிகாட்டுதலும். ஒரு மனிதனிடம் நாம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டால் அவன் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறான். இல்ல சிலர் என்ன சொல்கிறார்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பெரிய வீடு கட்ட வேண்டும், நிறைய பணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவை அனைத்தும் வாழ்க்கையின் தேவைகள் அல்லது லட்சியங்கள். ஆனால் கேள்வி, நாம் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டுள்ளோம்? அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வமா ஸலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று இறைவன் கூறுகிறான். இந்த ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்கு பதிலளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை நோக்கம் அல்லாஹுவை வணங்கி அவனுடைய திருப்தியை பெற்று வருவதாகும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை வணங்குவது என்றால் தொழுகை நோன்பு மட்டும் அல்ல. நல்ல ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வது, மேலும் பிறருக்கு உதவி செய்வது, உபகரணங்கள் செய்வது,
அதே மாதிரி ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வது, சமூகத்திற்கு பயனுள்ள மனிதனாக இருப்பது, இவை அனைத்தும் அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்யப்படும் பொழுது இபாதத்தாக மாறுகின்றன. ஆனால் அன்பிற்கினிய சகோதரர்களே, நோக்கமில்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கப்பல் கடலில் செல்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் எரிபொருள் இருக்கிறது, இன்ஜின் இருக்கிறது, குறிப்பாக அந்த கப்பல் நல்ல நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு செல்ல வேண்டிய திசை தெரியவில்லை. அது எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது தன் இலக்கை அடையுமா? அதே போல்தான் அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஏன் உடல் வலிமை என்ன இருந்தாலும் வாழ்க்கையில் நோக்கம் இல்லை என்று சொன்னால் திசை தெரியாத பயணியை போன்றுதான் இந்த மனிதன் இருப்பான். இன்றைய உலகில் நாம் பார்க்கும் ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். பலரிடம் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறது, ஆனால் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா கலக்னாகும் அபஸன் வ அன்தும் லா துர்ஜஊன் வ அன்தும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் நம்மிடம் மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்று இறைவன் கேட்கிறான். அல்லாஹ் நம்மிடம் சிந்திக்க சொல்கிறான். சகோதரர்களே, நாம் உங்களை வீணாக படைத்தேனா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல. நம்முடைய பிறப்பு அர்த்தமற்றது அல்ல. நம்முடைய வாழ்க்கை வெறும் பிறப்பு, படிப்பு, வேலை, சாப்பாடு, தூக்கம், மரணம் என்ற சுழற்சியாக அல்ல. நாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள், அவனிடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது. சகோதரர்கள், இந்த உலக வாழ்க்கையை குறித்து இறைவன் இவ்வாறு சொல்கிறான், ஏனமோ அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாஃபுரு பைனகும் வ தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத். உலக வாழ்க்கை விளையாட்டு, பொழுதுபோக்கு, அலங்காரம், உங்களிடையே பெருமை பாடுதலும், செல்வத்திலும் பிள்ளைகளிலும் அதிகரிப்பை நாடுதலும் ஆகியவையே என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். இதன் அர்த்தம் உலக வாழ்க்கையை எப்படி விட்டுவிட வேண்டும் என்றா அல்ல. மாறாக உலகத்தை இலக்காக மாற்றிவிடக் கூடாது. பணம் நம் கையில் இருக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் இருக்கக்கூடாது. பதவி நமக்கு இருக்கலாம், ஆனால் பதவியே நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. வெற்றி பெற வேண்டும், ஆனால் அல்லாஹ்வை இழந்து வெற்றி பெறக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே மனித வாழ்க்கையில் நோக்கத்தை தெளிவுபடுத்திவிட்டது. இன்றைய உளவியலாளரும் இவர்தான் சொல்கிறார்கள். பிரபலிய உளவியலாளர் விக்டர் பிராங்க்லின் என்பவர் மனித வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அவன் அதிகரிக்கிறான் என்பதாக கூறுகிறான். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று கேட்கும் மனிதன் குழப்பம் அடையலாம். ஆனால் அல்லாஹ் என்னை ஏன் படைத்துள்ளான், அவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் ஒரு முஃமின் வழி தவற மாட்டான். ஒரு மனிதன் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்துவிட்டால் அவன் எவ்வாறு சிந்திப்பான் தெரியுமா? அவன் இவ்வாறெல்லாம் செய்ய தொடங்குவான், நேரத்தை வீணாக்க தொடங்குவான், சிறிய விஷயங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் அடைவான், பிறருடன் தன்னை ஒப்பீடு செய்ய ஆரம்பிப்பான், சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிடுவான், பணம் மற்றும் பொருள்களை வாழ்க்கையின் அளவுகோலாக மாற்றுவான். அடுத்து தோல்வி ஏற்பட்டால் வாழ்க்கையே தோல்வியாகிவிட்டது என்று நினைப்பான். நாளைய வாழ்க்கையை பற்றி தெளிவான திட்டம் இல்லாமல் இருப்பான். இறுதியாக ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து மெதுவாக விலகுவான். அதனால் நம்மிடம் கேள்வி, நான் இன்று என்ன செய்ய போகிறேன் என்பதற்கு மட்டும் அல்ல, நான் எதை நோக்கி செல்கிறேன் என்பதற்கும் பதில் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் இவ்வாறு வழிகாட்டுகிறான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகிஹு. மனிதனே, நீ உன் இறைவனை நோக்கி கடுமையாக உழைத்து செல்கிறாய், இறுதியில் அவனையே நீ சந்திக்க நேரிடும் என்று இறைவன் கூறுகிறான்.
கவனியுங்கள், நாம் எல்லாரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். யாரும் நிற்கவில்லை. குழந்தை வளர்கிறது, இளைஞன் முதியவனாகிறான், முதியவர்கள் இறுதியில் மரணத்தை அடைகிறார்கள். அதோடு நின்று விடுமா? அல்ல. அல்லாஹை சந்திக்க போகிறோம். அவனிடம் நாம் விசாரணை செய்ய இருக்கிறோம். மரணத்தை நினைப்பது வாழ்க்கையை அளிக்குமா? அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸீரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை அளிப்பதாகிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணத்தை நினைப்பது நம்மை சோகமாக்குவதற்காக அல்ல, மாறாக எது முக்கியம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக. இன்று நம்மை கோபப்படுத்தும் ஒரு சிறிய விஷயம் நாம் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது முக்கியமாக இருந்தால், இன்று நாம் பெருமைப்படும் பணம் நம்முடன் கபரில் வருமா? இன்று நாம் பிறரிடம் காட்டும் பதவி மறுமையில் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா? அல்ல. உண்மையான வெற்றி என்றால் அப்பொழுது என்ன சகோதரர்களே? இன்று உலகம் வெற்றியை வேறு விதமாக வரையறுத்துள்ளது. அதிகமான பணம் வெற்றி, பெரிய வீடு வெற்றி, பெரிய பதவி வெற்றி, புகழ் வெற்றி, இதெல்லாம். ஆனால் குர்ஆன் சொல்வது, எவர் நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு சுவனத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுதான் இஸ்லாமிய வெற்றியின் வரையறை. உலக வெற்றி கிடைத்தாலும் மறுமையில் இழந்தால் அது வெற்றி அல்ல. உலகத்தில் சிலவற்றை இழந்தாலும் மறுமையில் இறைவனுடைய திருப்தியை அடைந்து விட்டால் அதுதான் உண்மையான வெற்றி சகோதரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தில் மிக முக்கியமான அடித்தளத்தை பதிவிக்கிறது. அதாவது, ஒரு செயலை 2 நபர்கள் செய்கிறார்கள். அதில் ஒருவர் புகழுக்காக செய்கிறார், இன்னொருவர் அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வெளியில் பார்க்கும் பொழுது இருவரும் செய்வது ஒரே போல்தான் தெரியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்களின் மதிப்பு ஒன்றாக இருக்காது. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மிடம் கேட்க வேண்டும், நான் இதை ஏன் செய்கிறேன் என்பதாக. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு 3 நிலைகளில் நோக்கத்தை அமைத்துக் கொள்ளலாம். முதல் நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தி. இரண்டாவது நோக்கம் நம்மை நல்ல மனிதனாக உருவாக்குதல். மூன்றாவது நோக்கம் சமூகத்திற்கு பயனுள்ள மனிதனாக இருத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ഖൈറുൻ நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு அதிகம் பயனளிப்பவரே. ஒரு முஸ்லிம் தனக்காக மட்டும் வாழ மாட்டான். அவன் குடும்பத்திற்கு பயனுள்ளவனாக இருப்பான், மேலும் சமூகத்திற்கும் பயனுள்ளவனாக இருப்பான். அடுத்து, ஒரு நோக்கத்துடன் வாழும் மனிதனுக்கு நேரம் மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு முழு சூறாவையே நோக்கத்தின் வசனத்தை ஆரம்பிக்கிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூறாவில் 4 விஷயங்களை நம்மால் பெற முடிகிறது. ஒன்று ஈமான், இன்னொன்று நல்ல செயல்கள், மூன்றாவது உண்மையை போதித்தல், நான்காவது பொறுமையை போதித்தல். இதுதான் நஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் வாழ்க்கை முறையாக இருக்கிறது சகோதரர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நோக்கம் வேண்டும் சகோதரர்களே. நாம் நம் கையில் ஒரு மிகப்பெரிய சக்தியை வைத்துள்ளோம், அதுதான் நேரம். இளமை திரும்பி வராது. இன்று நீங்கள் செலவழித்த நேரம் நாளை உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே உங்கள் திறமையை வீணாக்காதீர்கள், உங்கள் இளமையை வீணாக்காதீர்கள், உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நோக்கம் இல்லாமல் வாழ்வில் இருந்து வெளிப்படுவதற்கு இந்த 5 விஷயங்களை நாம் நோக்கமாக வைக்க வேண்டும். முதலாவது, தினமும் உங்கள் நேரத்தை உங்கள் நோக்கத்தை நினைவுபடுத்த வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இன்று நான் இறைவனுக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதாக நாம் கேள்வி கேட்க வேண்டும். இரண்டாவது, ஒரு இபாதத் சார்ந்த நோக்கத்தை வைக்க வேண்டும். அதாவது தொழுகையை சரி செய்தல், அல்லது குர்ஆனை அதிகமாக ஓதுதல், திக்ர் அதிகமாக செய்தல், இது போன்றவற்றை.
மூன்றாவது, ஒரு அறிவு சார்ந்த நோக்கத்தை வைக்க வேண்டும். தினமும் குறைந்தது சில நிமிடங்களாவது பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் கற்பேன் என்பதால் நோக்கம் வைக்க வேண்டும். நான்காவது, ஒரு சமூக இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒருவருக்காவது பயனுள்ளவனாக நான் இருப்பேன் என்பதால். ஐந்தாவது, மறுமையை இறுதி இலக்காக வைக்க வேண்டும். உலக இலக்குகள் இருக்கட்டும், ஆனால் அவை அனைத்தும் மறுமை இலக்கின் கீழ் இருக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் ஒரு நாள் கண்டிப்பாக மரணித்தே தீர்வோம். அந்நாளில் நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நம்முடன் வரமாட்டார்கள், நம்முடன் பேங்க் பேலன்ஸ் வராது, நம்முடைய பதவிகள் சர்டிபிகேட்டுகள் நம்முடன் வராது. ஆனால் நாம் நம்முடன் இருந்த ஈமான், நாம் செய்த நற்செயல்கள், நம்முடன் இருந்த நற்குணங்கள், இவை அல்லாஹ்வின் முன்னிலையில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் சகோதரர்களே. ஆக நாம் இறைவனுக்காக நம் உள்ளத்தையும் இதயத்தை தயார் செய்ய வேண்டும். ஆக இறுதியில் இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக மரணித்து சோனத்தில் ஒன்று கூடும் பாக்கியத்தை ஒல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك القديم بر رؤوف رحيم ورب